நம்மளுடைய ஆலயத்துல நீங்க சொன்ன மாதிரி முனீஸ்வரர் பத்தி சொல்லிடலாம். முனீஸ்வரர் அப்படிங்கிறது இங்க வந்து ஜடாமுனீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பெயர். இந்த ஜடாமுனீஸ்வரர்ன்ற திருநாமம் ஏன் அப்படின்னா அம்மாவுடைய ஜடையிலிருந்து அவர் தோன்றியவர். அதாவது பெண்கள் வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலையை அப்படி கை வச்சு இப்படி உணர்த்துவாங்க. அப்போ அதுல அம்மாவுடைய வச்சு தலையை உணர்த்தும் போது அதுல ஒரு முடி கீழே விழுந்து அந்த ஒரு முடியில இருந்து ஒரு பெரிய ஒரு ரூபம் வந்து நின்னுதான் அம்மா முன்னாடி. கண்டிப்பா ஒரே கோத்திரத்துல வீட்லயே பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க, இவங்க ஒரே கோத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரே குலமா இருந்தாலும் ஒரே கோத்திரமா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா வந்து அண்ணன் தங்கச்சி முறை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை, ஒரே கோத்திரத்துல கொடுத்துடக்கூடாதுங்க, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுக்கணும். ஒரு 4 வாசல்லாம் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு, அதுலலாம் வந்து காவல் தெய்வமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு மொட்டை கோபுரம் இருக்கு. அந்த மொட்டை கோபுரம்னா கோபுரம் இல்லாமலே அது மொட்டையா இருக்கு, இன்ன வரையும் கட்டப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அந்த இடத்துல இப்போ நம்ம அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற ஒரு ரூபத்தை எடுத்துப்போம். இந்த அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர்ல இருக்கிறாங்க. மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி நிறைய பேர் குலதெய்வமா வச்சிருக்காங்க. இப்போ புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து நிறைய பேர் குலதெய்வமா வச்சிருக்காங்க. வணக்கம் சாமி. சாமி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறீங்க. துர்க்கையம்மன் பற்றி சொன்னீங்க, காளியம்மன் பற்றி சொன்னீங்க, நம்மளோட அங்காள பரமேஸ்வரி பற்றியும் தெளிவான சில விஷயங்கள் எங்களுக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களும் எப்படி வழிபாடுகளை பண்ணணும், என்னென்ன படைச்சி எந்தெந்த நாட்களில் சாமி கும்பிடணும், எப்படி விளக்கு போடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இங்கே காவல் தெய்வம் இருக்காங்க. காவல் தெய்வம் சொல்லும் போது முக்கியமாக வராகி இருக்காங்க. வராகிக்கு மேலே அந்த காலத்தில் இருந்து காவல் தெய்வமாக இருக்கிற முனீஸ்வரரும் கருப்புசாமியும் நம்ம கோவில்ல இருக்காங்க. முனீஸ்வரரும் கருப்புசாமியும் பார்த்தா எல்லா கோவில்களிலுமே ஒரு கோபமான ஆங்காரமான சுவாமியா தான் நம்ம பார்த்திருப்போம். போனாலே கருப்புசாமிப்பா அப்படின்னு சொன்னாலே ஒரு உக்கிரமான தெய்வமா தான் பார்ப்பாங்க. இங்க அந்த கருப்புசாமி கூட ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கிறாரு. அவருக்கும் நீங்க வந்து சைவ வழிபாடு தான், சைவ முறையில் தான் நீங்க படைகள் போடுவீங்க, பூஜைகளும் எல்லாமே சைவ வழிபாடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே கருப்புசாமிக்கு கொண்டு போனாலே என்ன கொண்டு போவாங்க, அவருக்கு கொண்டு போக வேண்டிய மாமிசங்கள் கொண்டு போவாங்க, என்னென்ன கொண்டு போகணுமோ அதுதான். அங்கே கோவிலில் போயிட்டு கடா வெட்டுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோவிலில் இருக்க அந்த கருப்புசாமிக்கு என்ன மாதிரியான படையல்கள் போடுவீங்க, அவருக்கு மெயினாக என்ன வச்சு கும்பிடுவீங்க, என்ன வச்சு கும்பிட்டா இங்கே இருக்க கருப்புசாமிக்கு பிடிக்கும், இவரை வழிபட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும், இவரை வழிபட்டால் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சாமி. நம்மளுடைய ஆலயத்துல நீங்க சொன்ன மாதிரி முனீஸ்வரர் பத்தி சொல்லிடலாம். முனீஸ்வரர் அப்படிங்கிறது இங்க வந்து ஜடாமுனீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பெயர். சரி, இந்த ஜடாமுனீஸ்வரர்ன்ற திருநாமம் ஏன் அப்படின்னா அம்மாவுடைய ஜடையிலிருந்து அவர் தோன்றியவர். அதாவது பெண்கள் வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலையை அப்படி கை வச்சு இப்படி உணர்த்துவாங்க. அப்போ அதுல அம்மாவுடைய அப்படி கை இந்த குளிச்சுட்டு அவள் கை வச்சு தலையை உணர்த்தும் பொழுது அதுல ஒரு முடி கீழே விழுந்து அந்த ஒரு முடியில இருந்து ஒரு பெரிய ஒரு ரூபம் வந்து நின்னுதான் அம்மா முன்னாடி. நான் வந்து உங்களுடைய அடிமை, நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டுதான். அப்ப வந்து அம்மா என்ன சொன்னாங்களா, சரி என்னுடைய ஜடாமுனியிலிருந்து நீ வந்ததுனால இன்றிலிருந்து நீ வந்து ஜடாமுனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவார், என்னுடைய பக்தர்களுக்கு நீ காவலாக இருந்து அருளாட்சி செய் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஜடாமுனீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியமான திராவிடர்களுடைய வழிபாட்டு தெய்வம். அப்போ வந்து அந்த அம்மா கிட்ட வந்து அந்த முனீஸ்வரர் கேட்குறாரா, எனக்கு வந்து ஜடாமுனீஸ்வரன் பேர் கொடுத்து எனக்கு வந்து பூஜை கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு சிறப்பாக ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வழிபடக்கூடியவர்கள், அதாவது யாரெல்லாம் அம்மாவுடைய பூஜையில் இருக்கிறாங்களோ, பூசாரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் மட்டும் அந்த ஜடாமுனீஸ்வரருக்கு எடுக்கணும். ஆமா, இப்போ நீங்க அம்மாவுடைய வழிபாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்வதராஜ குலத்தின 7 கொத்து பூசாரிகள் இருக்காங்க. அந்த 7 கொத்துக்கும் சுமார் ஒரு 2000 குடும்பங்களுக்கு மேல இருக்கலாம் ஆள் கணக்கு அந்த பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகள். அவர்களுடைய வீட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் முதல் மொட்டை அங்க அந்த ஜடாமுனீஸ்வரர் தான் எடுப்பாங்க. அது வந்து அம்மாவுடைய வாக்கு. நீ வந்து காவல் இருந்திருக்கோ, அந்த காவலுக்கு நம்ம எப்போவுமே வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கா, அவருக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம்ல, அம்மா வந்து அதுக்கு ஒரு ஒரு சம்பாவனை கொடுக்குறாங்க. என்னன்னா அவளுடைய பூசாரிகளுடைய குழந்தைகள் வம்சத்தில் இருக்கிற எல்லா பூசாரிகளுடைய முதல் மொட்டைன்ற காணிக்கை அவருக்கு போகும். அது மாதிரி இங்க அதே முனீஸ்வரர் தான் இங்க அனுகிரகம் பண்ணக்கூடிய ஜடாமுனீஸ்வரர்.
இந்த முனீஸ்வரருக்கு சாத்வீகமான படையல் தான், நீங்கள் சொன்ன மாதிரி சாத்வீகமான படையல் தான் நம்ம பண்ணுறோம். எந்த விதமான முனீஸ்வரருக்கு சொல்லி அந்த மதுபானங்கள் வைக்கிறது, சுருட்டு வைக்கிறது, அந்த மாதிரியான எந்த வழிபாடுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து இந்த சப்த கன்னிகளோட வழிபாடுத்தினுடைய வேறுபாடுகள், உண்மை நிலையை வந்து நம்ம சொன்னோம். அது மாதிரி இந்த முனீஸ்வரருக்கும் சில உண்மை நிலைகள் இருக்குது. முனீஸ்வரர் அப்படின்னா ஒன்று தெய்வத்திலிருந்து நேரடியாக வந்தவர்கள், இல்லை நம்மளோட ரிஷிமார்கள் முனிவர்கள் சொல்லுவோம். அந்த முனிவர்களை இறந்ததுக்கு அப்புறம் சித்தர் வழிபாடுல சமாதிகளை வச்சு வழிபடுற மாதிரி முனிவர்களை வழிபட்டாங்க. அந்த முனிவர்கள் தான் பிற்காலத்துல முனீஸ்வரர்களா மாறினாங்க. இப்போ இதுக்கு இன்னும் எப்படி சொல்லணும்னா, கோத்திரம்னு சொல்லுவாங்க. காஷ்யப மகரிஷி கோத்திரம் அப்படின்னா, காஷ்யபர்னு வந்து நாகக்கன்னியுடைய தந்தை, அவளுடைய வம்சாவளியை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த காஷ்யப மகரிஷி கோத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து காஷ்யப மகரிஷி கோத்திரத்திலேயே ரெண்டு, இப்போ ஒரு பெண் இருக்குது, ஒரு பையன் பார்க்குறாங்க அப்படின்னா உங்க கோத்திரம் என்ன கேட்பான். ரெண்டுமே காஷ்யப மகரிஷி கோத்திரம்னா இவர்கள் சகோதர சகோதரிகள். கண்டிப்பா ஒரே கோத்திரத்துல, ஐ மீன் வீட்லயே பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க, இவங்க ஒரே கோத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரே குலமா இருந்தாலும் ஒரே கோத்திரமா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா வந்து அண்ணன் தங்கச்சி முறை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை, ஒரே கோத்திரத்துல கொடுத்துடக்கூடாதுங்க, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த இவருடைய வழிபாடு ரொம்ப புராதனமான ஒரு நம்மளுடைய திராவிடர்களுடைய பாரம்பரியமான வழிபாடு, ஒரு சாத்விகமான வழிபாடை தான் நம்ம செய்கிறோம். அவருக்கு வந்து இந்த மதுமாமிசங்கள் வைக்கிறதோ, இந்த புகையிலை சுருட்டு இந்த மாதிரியான வைக்கிற பழக்கங்கள் கிடையாது. இவரை வந்து ஒரு உயர்நிலை தெய்வங்களாக தான் நம்ம வழிபடுகிறோமே அன்றி ஒரு சிறு தெய்வமாக வழிபடவில்லை. இவர்களை சிறு தெய்வம் என்று சொல்வதே தவறு. இவர்கள்லாம் உயர்நிலை தெய்வம். நாம் வழிபடக்கூடிய முறைகளிலே அவர் சிறு தெய்வ வழிபாடுகளாக மாறிவிடுகிறார்கள். நிறைய கோயில்கள்ல பார்த்தா வந்து வடக்கு வாசல், தெற்கு வாசல், முனீஸ்வரருக்குன்னு எந்தெந்த பெரிய கோவிலுக்குள்ள போகணும்னாலுமே அந்த 4 கோபுர வாசல், 5 கோபுர வாசல்னு இருக்கும். அதுல ஒரு கோபுர வாசல்ல மெயினா இந்த முனீஸ்வரர் இருக்காரு. பாடிகார்டு முனீஸ்வரர் சொல்லுவாங்க, மொட்டை கோபுரம் முனின்னு சொல்லுவாங்க. முனீஸ்வரருக்குன்னு ஒரு மெயினான ஒரு மரியாதை கொடுத்து அவரை பார்த்துட்டு தான் உள்ள வந்து தாயாரையோ இல்லை அப்படியோ பார்க்கறதுக்கு வர அனுமதி கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு வாசல்ல இருப்பாங்க. என்ன காரணம்? எதற்காக வந்து நீங்க ஒரு 4 வாசல்லாம் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு, அதுலலாம் வந்து காவல் தெய்வமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு மொட்டை கோபுரம் இருக்கு. அந்த மொட்டை கோபுரம்னா கோபுரம் இல்லாமலே அது மொட்டையா இருக்கு, இன்ன வரையும் கட்டப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அந்த இடத்துல இந்த முனீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து இருந்து அருள் பாலிக்கிறார். அதனால இந்த மொட்டை கோபுரம் இருந்ததுனால அவருக்கு மொட்டைமுனி அப்படின்னு பேரு. அந்த மொட்டைமுனி ரொம்ப அபரிவிதமான சக்தி வாய்ந்த தெய்வம். அதே மாதிரி நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனியிலையும் இவர் மொட்டை முனியா தான் அங்க இருப்பார். கண்டிப்பா அது அருள் பாலிக்கக்கூடிய முனியா இருப்பார். ஆனா நீங்க அந்த மொட்டை முனிக்கு சுத்தமான சைவ படையல் தான். எனக்கு தெரிந்தவரை அங்கே பூஜை செய்யக்கூடியவர்கள் சுத்தமான சைவ மரபில் வந்தவர்கள் தான். அவர்களுமே வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சைவ மரபுன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் அவருக்கு பூஜை பண்றாங்க. அப்போ அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூஜையும் சைவம், அவருக்கு பூஜை பண்ணக்கூடியவர்களும் சைவ மரபிலிருந்து வந்தார்கள் என்றால் அவர் எப்படி வந்து அசைவ படையில ஏற்றுக்கொள்வார்? இது அவரவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவரவர்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததற்குமான வழிபாடுகளாக இதை வந்து அசைவம் வச்சுக்கிறது அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னேன். இது வந்து ஒரு எத்தனையோ பேர் பார்த்து பலனடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு அறிவுரையை நம்ம சொல்லணும். இது வந்து நம்மளுடைய கடமை. இங்க நிறைய பேர் நம்ம பார்க்கும்பொழுது முனீஸ்வரர் குலதெய்வமா வர்றவங்களாம் எங்களுடைய வீட்லயே நாங்கள் குலதெய்வத்தை வச்சு வழிபடுறோம் அப்படின்னு. வீட்டில் குலதெய்வத்தை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களை வந்து ஒரு பெரிய பூஜை, ஆண்டு பூஜை மாதிரி வச்சு அவர்களுடைய இல்லத்திலேயே ஆடு பலி கொடுத்து அந்த முனீஸ்வரருக்கு படைக்கிறதா இங்கே நிறைய எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10 வருடங்கள்ல ஒரு 20-25 குடும்பங்களாவது அது மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குடும்பங்கள் என்னிடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள்ல வராங்க. அப்போ இவர்களுடைய இந்த துன்பத்திற்கும் இந்த கஷ்டத்துக்கும் என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய இல்லத்திலேயே ஆடு போன்ற உயிரினங்களை பலி கொடுக்குறது. இல்லை, இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். குலதெய்வத்தை வந்து அவர் இருக்கிற இடத்துல தானே போய் கும்பிடணும். எப்படி அவங்க வீட்டில் வந்துட்டு ஆடு பலி கொடுக்கறது, வீட்லேயே பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் உன் குலதெய்வத்தை போய் பாட்டு வா. உன் குலம் நல்லா இருக்கணும்னா உன் குலதெய்வத்தை போய் பாரு. உனக்கு எந்த விஷயம் நல்லது நடக்கணும்னாலும் முதல்ல உன் குலதெய்வ பேரை சொல்லிட்டு போ. உன் குலதெய்வம் போய் நீ போகிற கோவிலுக்கோ நீ எங்கே போறியோ அங்கே போய் என் குலத்தில் இருக்கிறவ
வரான், உன்னை பார்க்கறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்துல நின்று முறையிட்டு கேள்வி கேட்பான். அது எமனா இருந்தாலும் உன் குலதெய்வத்திட்ட வந்து நான் எனக்கு உயிருக்கு போகுது, நீ வந்து என்னை காப்பாத்துன்னு சொன்னா கொஞ்சம் பொறு, அவரை பார்க்கறதுக்காக என் வீட்டில் என் குளத்துல இருக்கவங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம குலத்தை காக்குறதுக்காக அந்த குலதெய்வம் போய் அங்க முறையிடுன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை வந்து இருக்கிற இடத்துல தான் போய் வழிபடணும், ஆனா வந்து வீட்டிலேயே வழிபடுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறதெல்லாம் சரியான முறையா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான பதிலை நீங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தெளிவாக கேட்டிருக்கேன். குலதெய்வத்தை இருக்கிற இடத்துல போய் வழிபடணுமா, இல்லை குலதெய்வத்தை நம்ம வீட்டிலே இது சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, வேற ஊரில் இருக்கு, போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது சரியான கிராமம், அங்கே எங்களுக்கு சரியான வசதிகள்லாம் இருக்காது, கிராமத்தில் பொட்டல்ல இருப்பார். குலதெய்வம் சொன்னாலே வந்து நம்ம முன்னோர்கள், திராவிடர்கள் முன்னோர்கள், தலைமுறைகள், சில தலைமுறைகள் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து கிராமத்துல நடந்தே போய் ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு கூட நடந்தே போய் பொங்கல் வச்சுட்டு தான் வருவாங்க. ஒரு ஏதோ சாமிக்கு என்ன செலுத்துறாங்களோ அதை போய் கஷ்டப்பட்டு, வண்டி இருக்காது, வாகனம் இருக்காது, முள்காட்டுல நடந்து போய் தான் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. நிறைய படங்கள்லயுமே காமிக்கிறாங்க, நிறைய படங்கள்லயுமே சாமி குலதெய்வம் சொன்னாலே காட்டுல தான் இருக்கும். போறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு நான் வீட்டிலேயே பண்ணிடுறேன், வீட்டிலேயே இது பண்ணிடுறேன்னு சொல்றத அந்த குலதெய்வம் ஏத்துக்கிறோமா? இந்த விஷயத்தெல்லாம் குலதெய்வம் ஏத்துக்கிறோமா? குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு வழிபடலாமா? ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வந்து அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துல போய் வழிபடணும்னு சொல்கிறாங்களே, அதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போது நம்ம அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற ஒரு ரூபத்தை எடுத்துப்போம். இந்த அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூரில் இருக்கிறாங்க. மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி நிறைய பேர் குலதெய்வமாக வச்சுருக்காங்க. இப்போ புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து நிறைய பேர் குலதெய்வமாக வச்சுருக்காங்க. அப்போது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்காள பரமேஸ்வரி கோவில் அதுக்குன்னு ஒரு 200-300 பேர் வந்து குலதெய்வமாக கும்பிடுறாங்க. அப்போது நம்ம தினமும் அவர்களுடைய இல்லத்தில் தினமும் அம்மாவுடைய படம் வச்சு கும்பிடுறாங்க தானே? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து நித்தியமாக வழிபடுறதுக்கு அவர்கள் வழிபடலாம், தவறில்லை. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்திற்கு தேடி சென்று நம்ம வழிபடணுங்கிறது மரபு. அப்போ வீட்டில் வந்து தினமும் வழிபட்டுக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதை ஏன் அப்படின்னா இது சமுதாய நோக்கு. அப்போது ஒரு திருவிழாக்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பங்காளிகள் பூஜை போடுதல், குலதெய்வ வழிபாடெல்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்னா எல்லாரும் அன்னைக்கு வந்து கம்பல்சரி எல்லாரும் வந்துடணும்னு இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஒரே கிராமங்களுக்குள்ளே வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 அண்ணன் தம்பி கூட, ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, ஒரு தமிழ்நாட்டில் இருக்காரு. அப்போ இவங்க அந்த குலதெய்வ பூஜைன்னு அவங்க போடும்பொழுது அன்னைக்கு வந்து கம்பல்சரி அந்த எல்லாரும் கூட்டிடுவாங்க. அப்போ இது மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த குலதெய்வ வழிபாடு இருக்குது. அப்போ அந்த மனிதர்களை ஒன்றிணைத்தால் என்ன பயன் அப்படின்னா, எல்லாரும் ஒன்று கூடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பையன் இருப்பார், ஒரு வீட்டில் பொண்ணு இருக்கும், எங்களுக்கு இந்த பொண்ணு கொடுக்குறீங்களா? அவங்க ஒரே கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரே கம்யூனிட்டியாக சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணணுன்றது இன்னைக்கு வரைக்கும் நிச்சயப்பட்ட திருமணங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்போ அது பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை பேசுறதுக்கு, ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு, ஒரு இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வழிபாடுகளில் ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிகளாக எல்லாரும் வருவாங்க, கூட முடியும், பேச முடியும். இல்லைன்னா இந்த வருடத்துல வந்து அந்த குலதெய்வ பூஜையில வந்து பேசிட்டு போனாங்க, இதுக்கப்புறம் அடுத்த வருட குலதெய்வ பூஜையில தான் அவங்க பேச போறாங்க. இது எல்லாத்துக்கும் இது ஒரு பலனா இருக்கும். இதுல வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து போய் தானே கும்பிடணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல முனீஸ்வரர் மட்டும் கொஞ்சம் வேறுபடுறார். ஏன் அப்படின்னா முனீஸ்வரருக்கு எங்கேயுமே பிரதானமான கோவில் கிடையாது. அப்போ முனீஸ்வரரை குலதெய்வமா வச்சு கும்பிடுறவங்க வீடுகளில் தான் வழிபட்டு ஆகணும் அப்படிங்கிறது முதன்மையான கருத்து. இப்போ வந்து சொல்லாங்க, இங்கே வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு பாடிகார்டு முனீஸ்வரர் அப்படின்னு ஒரு முனீஸ்வரர் இருக்கிறார். அப்போ நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மொட்டை முனி இருக்காரு. அப்புறம் வந்து பாண்டிமுனி, ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர் பாண்டிமுனி. இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான தெய்வங்கள் முனீஸ்வரர் தெய்வங்களாக இருந்தாலும் இதற்கு முன்னாடிலாம் வந்து பக்தர்கள் அவரவர்களுடைய வீட்டுகள்லயே வந்து கும்பிட்றதா தான் ஐதீகமாக வச்சிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அங்காளம்மன், கருமாரியம்மன், இவங்களுக்குலாம் ஒரு உருவ வழிபாடு இருக்கு. அந்த முனீஸ்வருக்கு உருவ வழிபாடு கிடையாது. இப்போ நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர்ல கூட முனீஸ்வரர் வந்து அந்த ஈச்ச மரத்தடியில் இருக்கிறதா தான் இது. இன்னைக்கும் அந்த ஈச்ச மரத்துல தான் முனீஸ்வரர் வழிபடுவாங்க. அங்கே உருவமோ ஒரு கல்லோ நடுகல்லோ எதுவுமே கிடையாது. 2 ஈச்ச மரம் இருக்கும், அதுல முனீஸ்வரர் இருக்கிற பிரத்யட்சமா இருப்பாரு, போய் வணங்குவாங்க, அவருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்போ இந்த முனீஸ்வரருக்கு உருவ வழிபாடு இல்லாததுனால அங்க வந்து அவர்கள் கல்லை வச்சு நித்தியமா வீடுகளில் வழிபடக்கூடிய ஒரு தன்மை இந்த முனீஸ்வரர் வழிபாட்டுக்கு உண்டு. அதனால இந்த முனீஸ்வரர் வழிபாடை பொறுத்தளவுக்கு அவர் குலதெய்வ வழிபாடை வீடுகளிலே செய்து கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு வந்து பிரத்யேகமா ஒரு குலதெய்வம்னு ஒன்று பர்டிகுலரா இல்லாத பட்சத்துல, இப்போ அவங்களுக்கு வந்து பாடிகார்டு முனீஸ்வரர் தான் குலதெய்வம்னு ஐடென்டிஃபிகேஷன், அங்கே போய் அவங்க கும்பிட்டுட்டு வரணும், வீட்லேயும் கும்பிட்டுக்கணும்.
ஆனால் எங்களுக்கு எந்த முனீஸ்வரனுமே குலதெய்வமாக கிடையாது அப்படின்னா அவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை கும்பிட்டுக்கலாம். இங்கே கருப்பசாமி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுவீங்க? கருப்பசாமி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முதன்மையான ஒரு பிரத்யக்ஷமான வந்து காவல் தெய்வம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கருப்பசாமி வழிபாடு ரொம்ப பிரசித்தி. அதுவும் எல்லா கடவுள்களுக்கும் காவல். ஆமா, எல்லா கடவுளுக்கும் அவர் காவல். நம்ம மதுரை மாவட்டங்கள்லாம் இந்த கருப்பசாமி வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த எல்லா கருப்பசாமி வழிபாட்டிற்கும் தலைமை பீடமாக இருக்கக்கூடியது வந்து 18ஆம் படி கருப்பர் மதுரை. இந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லா சாமிக்கும் அவர் காவல் தெய்வமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கள்ளழகர் அவர் ஆத்துல வைகை ஆத்துல எழுந்தருள்றது வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு விழா. ஆனா அந்த விழாக்கே கள்ளழகர் வந்து கருப்பசாமி கிட்ட வந்து அந்த உத்தரவு கேட்கறதுன்னு சொல்லி அவர் அந்த 18ஆம் படி அந்த 18 படி வாசல்ல அந்த பெரிய கதவு அவருடைய அரூபமா இருக்கக்கூடிய அங்க வந்து இவர் அந்த நடனம்லாம் ஆடி உத்தரவு கேட்கறதாகும். அவர் உத்தரவு கொடுத்து தான் முன்னடந்து இவரை பின்னடக்க வைக்கிறார். அப்போ வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் முன்னாடி போகும், விஐபிஸ்லாம் பின்னாடி வருவாங்க. அது மாதிரி இவர் முன்னடப்பாரு, அவருக்கு பின்னடந்து வரவர் இந்த அழகர். நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த கருப்பசாமி மாதிரி நிறைய வேடம் போட்டு அந்த தண்ணீர் பீச்சி எடுத்தல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விழாக்கள்ல போதெல்லாம் கருப்பசாமி வேடம் போட்டவர்கள் அருளாடி கொண்டு வருவார்கள். அதனால இந்த கருப்பசாமி வந்து ஒரு சிறந்த காவல் தெய்வம், எல்லா தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். நம்முடைய ஆலயத்துல வந்து சாட்சாத் அந்த தலைமை பீடமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமியினுடைய அருள் தான் இங்க நம்ம அவருடைய அருளை தான் வச்சு வழங்குறோம். இங்க வந்து நம்மளுக்கு இன்னும் விக்கிரகம் அவருக்கு வைக்கல, அரூபமா சொல்லுவாங்க, உருவம் அருவம் அருவுருவம் என்ற 3 நிலைகள்ல வந்து தெய்வ வழிபாடு இருக்கு. நம்ம அருவுருவ நிலையில வச்சு அவர் வழிபாடுறோம். அவருடைய கத்தி, அவர் ரொம்ப கருப்பசாமினாலே காவல்னா ஆயுதம், கருப்பசாமிக்கு ஆயுதம் அருவாள். அவருக்கு சாட்சாத் கருப்பசாமி தான் அந்த அருவாள் தான் கருப்பசாமி. அப்படியாக்கும் நம்ம வழிபடுறது. அதனால அவரோட இடத்துல இருந்து இந்த 18ஆம் படி கருப்பசாமியினுடைய இடத்துல இருந்து உத்தரவாகி கொடுத்த அந்த அருவாள் தான் இங்க வச்சு வழிபடப்படுது. அவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள், பௌர்ணமியில சிறப்பு பூஜை நடக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமையில நடக்கும். இங்கே வந்து ஒரு ஏவல் பில்லி சூன்யமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நோய்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் தான் காவல். இப்போ பெண்கள்லாம் வந்து வெளியில் போகிறாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு உள்ளூர ஒரு பாதுகாப்பு வேணும், மன தைரியம்னு சொல்லுவாங்களே, அந்த மன தைரியத்தோடு நம்ம போனோம்னா நம்ம பயப்பட மாட்டோம். அந்த மன தைரியத்தை கொடுக்குறது, பெண்களுக்கு காவலாக வர்றது, இல்லை இந்த நாடு விட்டு நாடு போகும்போது அவங்களுக்கு காவலாக போகிறது, இதெல்லாமே இந்த சுவாமி. அவர்கிட்ட வேண்டி நீங்கள் தான் எனக்கு காவலாக வரணும், உங்களுடைய காவலில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அவர் வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவருடைய அருள் வளையம் அவர்களை காப்பாற்றும். இங்கே வந்து படையல் கேட்டீங்கன்னா இங்கேயும் வந்து சுத்தமான சைவ படையல் பண்ணுறோம். இதில் முக்கியமானது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சூட்சமமான வழிபாடு. கருப்பசாமி வழிபாடு செய்கிறவர்களுக்கு கூட இதை தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு வந்து தேன் படையல் ரொம்ப முக்கியத்துவமாக வைப்போம். தேன், பேரிச்சம்பழம், பச்சை வாழைப்பழம், இதுதான் வந்து முக்கியமாக அவருடைய சுத்த சைவ படையலில் நம்ம வைக்கிறது. இங்கே மதுபானங்கள் இதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை. அது மது அப்படின்னாலே தேனுன்னு தான் அர்த்தம். அந்த தேனுக்கு வந்து மதுன்னு அர்த்தம்ன்றதுனால அந்த தேன் தான் அவருக்கு பிரத்யட்சமாக நம்ம இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு படைக்கிறது. அதுமாதிரி வெண்பொங்கல் அவருக்கு ரொம்ப பிரசித்தி. அதே மாதிரி சாம்பிராணி புகை வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பிராணி புகையில் குங்குலியம்னு ஒரு குங்குலியம் இருக்குது, அதில் வெண்குங்குலியம் ஒன்று இருக்குது, கருங்குங்குலியம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து போடலாம். இதோடு முகில் அகில் அப்படிங்கிறது அதையும் சேர்த்து போட்டு அந்த வாசனை வரும்போது அந்த வாசனைக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் இறங்கி வர்றதா ஐதீகம். அது புராதனமாக செய்யக்கூடிய அவருடைய வழிபாட்டில் வந்து வாய்கட்டி செய்த பூஜை இருக்கும். அப்போ நாங்களும் அந்த வாய்கட்டி பூஜை தான் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி அவருக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். ஏற்கனவே வந்து வேண்டிட்டு வந்தவங்களும் அந்த பூஜைகள் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னொரு சிறப்பான வழிபாடு என்னன்னா, கரும்பு தொட்டில்னு ஒரு வழிபாடு உண்டு. இங்கே வந்து அம்மா வாக்கில் பிறக்கிற குழந்தைங்க ஒரு 100 குழந்தை பிறக்குதுன்னு ஒரு சர்வே எடுத்துப்போம். அந்த 100 குழந்தைங்கள குறைஞ்சபட்சம் ஒரு 97 குழந்தை பையன் தான் பிறக்கும். ஏன்னா மைந்தரும் விஜயமும் சேர்ந்த அடியார்களுக்கு கழிப்பார். அவள் வந்து ஆண் வாரிசை கொடுக்கக்கூடியவள். ஏன் ஆண் வாரிசுனா, அந்த குலம் தலைக்கணும்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஆண் வாரிசு இருக்கணும். அதனால தான் இந்த தாய் வழிபடக்கூடியவர்கள், அங்காள பரமேஸ்வரின்ற ரூபத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு வந்து ஆண் வாரிசு தான் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக. அப்போது ஏற்கனவே ஆண் வாரிசு இருக்குது, அப்போ பெண் வாரிசு வேணும்னு கேட்டால் தான் கொடுப்பான். அது மாதிரி கருப்பசாமிக்கும் என்னென்னா, அவருக்கு வந்து ஆண் வாரிசு கொடுத்தால் அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, இல்லை அவர் வாக்கில் வந்து உனக்கு ஆண் வாரிசு கொடுத்தா எனக்கு இது செய்யன்னு கேட்டாலும் அவருக்கு வந்து இந்த கரும்பு தொட்டில். இப்போ வந்து கரும்பு வந்து ஒரு கரும்பை வந்து வச்சு அதுக்குள்ளே தொட்டில் போட்டு அவருடைய அருளால் பிறந்த அந்த பையனை போட்டு அம்மாவோ அப்பாவோ 2 முனையில் பிடிச்சிட்டு அதை ஊர்வலமாக வந்து இங்கே சேர்ப்பாங்க.
இது வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வந்து அம்மா அப்பா அதை சுமந்துட்டு வரலாம். பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய வழிபாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தாய்மாமன் அதை சுமக்கிறதாகவும் மாமன் முறையில் இருக்கக்கூடிய உறவுகளை அதை சுமந்துட்டு வர்றதா தான் ஐதீகம். நம்மளுடைய ஆலயத்தில் வந்து இது நகரமாக இருக்கிறதுனால மாமாவும் வந்து சுமந்துக்கலாம், தாய் தந்தை வந்து சுமந்து அதை வந்து அவருக்கு அந்த வேண்டுதல் செய்வாங்க. சந்தன குடம் எடுத்தல், ஒரு நோய்கள் நீங்கிறதுக்கு, ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ரொம்ப ஒரு சோர்வாக இருக்காங்க, ஒரு இயல்பாக இல்லை அப்படின்ற ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வேண்டுதலாக வந்து இந்த சந்தன குடம் எடுத்தல். அது 2 திருவிழா நடக்கும் நம்மளுடைய ஆலயத்தில். மாசி மயான கொள்ளை, ஆடி மாதம் 4ஆம் வாரத்தில் நடக்கக்கூடிய மாரியம்மன் திருவிழா. இந்த 2 திருவிழாக்கள்லையும் இந்த கருப்பசாமிக்கு தனிப்பட்ட முறையில் அந்த சந்தன குட வழிபாடு. கருப்பசாமியை பற்றியும் முனியசாமியை பற்றியும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து மற்ற கடவுள்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி.